பண்பாளர் எங்கள் மாவட்ட செயலாளர் பி.ஆர். செந்தில்நாதன் அவர்களுக்கும் வெளிநாடு வாழ் தமிழர்களின் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் கடந்த 30 ஆண்டு காலமாக குவைத் நாட்டில் பணியாற்றி வருகிறேன். 30 ஆண்டு காலமாக குவைத் நாட்டில் பணியாற்றி வருவதோடு இந்திய தூதரோடு இணைந்து நமது இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்படும் பிரச்சனைகளை கடந்த 25 ஆண்டு காலமாக செய்து வருகிறேன். மத்திய அரசு மாநில அரசுகளின் உதவிகளோடு செய்து வருகிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கிறது. நேரமின்மை காரணமாக ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் உங்களிடம் வைக்கிறேன். மீது கோரிக்கைகளை மனுவாக தங்களிடம் அளிங்க. மனுவா கொடுத்துருங்க. முக்கியமானது 1-2 மட்டும் சொல்லுங்க. மீதி எல்லாம் ஒரு கோரிக்கை மனுவா கொடுத்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதான் எழுதிட்டு வந்திருக்கேன். ஒரு சில கோரிக்கைகள் மட்டும். இப்போது அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை என்ற ஒரு அமைப்பு வாரியம் அயலக தமிழர்களுக்காக இருக்கிறது. அதற்கான அமைச்சர் சிறுபான்மை துறை அமைச்சரையும் இலக்காவையும் சேர்ந்து இருப்பதால் எங்களுடைய வெளிநாட்டு வாழ் தமிழர்களின் நலன் காக்கும் விஷயங்களில் சரிவர ஈடுபட முடியவில்லை. ஆகையால் எங்கள் வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு தனி அமைச்சர் ஒருவரை நியமித்து எங்களுடைய குறைகளை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, தென் மாவட்டங்களில் விமான சேவைகள் எல்லா நாடுகளிலிருந்தும் இல்லை. வாரத்திற்கு ஒரு முறைதான் இருக்கிறது. அவசர காலங்களில் வருவது மிக கடினமாக இருக்கிறது. ஆகவே தென் மாவட்டங்களுக்கு திருச்சி, மதுரை விமான நிலையங்களில் மத்திய அரசை வலியுறுத்தி எங்க ரெகுலர் சர்வீஸ் விமானம், அதாவது அரபு நாடுகள் மற்றும் மலேசியா, சிங்கப்பூரில் இருந்து வாரத்தில் 2-3 நாட்களாவது இருந்தால் நன்றாக இருக்கும். ஒரு முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், வெளிநாடுகளில் இறப்பவர்களை மிக சிரமப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வருகிறோம். அதை உரிய உறவினர்களிடம் ஒப்படைக்கும் போது சென்னை விமான நிலையத்தில் மட்டும் 8 மணி நேரத்திற்கு மேலாக காலதாமதமாகிறது. அந்த கால அவகாசத்தை குறைத்து மற்ற விமான நிலையங்கள் மாதிரி 2 மணி நேரமாக குறைத்து உரியவரிடம் அந்த உடலை ஒப்படைத்தால் அவர்கள் மற்ற காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். இன்னொன்று, வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் தொழிலாளர்கள் தான் அதிகம். அதுவும் அரபு நாட்டுகளில் வேலை பார்ப்பவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள் தான். ஏதோ கல்யாணத்திற்கு, திருமணத்திற்கு, மக கல்யாணத்திற்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும் பொழுது சுங்க இலக்க அதிகாரிகள் 2 பவுன் 1 பவுன் வைத்திருப்பவரை கூட மணிக்கணக்கில் நிற்க வைத்து அதற்கான ரசீதுகளை கேட்டு பெறுகிறார்கள். தயவு கூர்ந்து அது மத்திய அரசு விமான அதிகாரிகளை தாங்களுடைய கருணை செய்து அது வரும் பொழுது 2 பவுன் 1 பவுன் அவருடைய கஷ்டம், அதுதான் அவருடைய முதலீடு, அது கூட இல்லாம பண்றாங்க. பல கோரிக்கைகள் இருக்குது. நான் மற்ற கோரிக்கைகளை எழுதி வச்சிருக்கான். இந்த வாய்ப்பை கொடுத்த மாவட்ட செயலாளர் மனிதநேயர் பண்பாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் வருங்காலத்தில் முதல்வராக உங்களுக்கு எங்கள் வெளிநாடு தமிழர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கிடைமாடு மேய்ப்போர் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த சங்கத்தின் சார்பாக நிறைய நாலேஜ் உள்ளவர். மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து தன்னுடைய கோரிக்கைகளை தன் சார்ந்த சமூகத்தினுடைய கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய ஒரு 50 லட்சம் வாக்காளர்களை கொண்ட அந்த மக்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார். அவருடைய போராட்டத்திற்கு விடிவு காலம் நம்முடைய கீழடி நாயகர் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய ஐயா எடப்பாடியார் அவருடைய சன்னதியின் முன்பாக சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு வேண்டும் என்று நீண்ட நாளாக சொல்லிக் கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இறைவன் அருளால் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதற்கான நல்ல தருணம் வந்திருக்கிறது. கோரிக்கைகளை சுருக்கமா ஷார்ப்பா சொல்லுங்க. தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்புன்னு தமிழ்நாடு முழுக்க கிடையாடு, கிடை மாடு, பட்டி மாடு, அப்புறம் மேய்ச்சல் முறையில் வாத்து வளர்க்கக்கூடியவங்க, இப்படி எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு கடந்த 4-5 ஆண்டுகளாக வேலை செஞ்சு வர்றோம். எங்களோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கடந்த 40 ஆண்டுகளாகவே தமிழக வனப்பரப்புக்குள்ள இந்த மாதிரி கிடைமாடு, பட்டி மாடு வளர்க்குறவங்கள வனத்துறை சொல்லனா துயரத்துக்கு உள்ளாக்குறாங்க. எந்த வனப்பகுதிகளுக்குள்ளே அவங்கள மேய விடுறது கிடையாது. ஆனால் 2006 வன உரிமை அங்கீகார சட்டம், புலிகள் காப்பகம், வனவிலங்கு சரணாலயம், இப்படி எல்லா பகுதிகளுக்குள்ளேயும் கால்நடை மேய்க்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்குது. ஆனால் நீங்கள் எங்கேயுமே வனத்துறை அவங்கள உள்ள அனுமதிக்கிறதுல மிகப்பெரிய அளவில் அவங்ககிட்ட சட்டவிரோதமாக பணம் வசூலிக்கப்படுது. பல பேர் மேலே பொய் வழக்குகள் போடப்படுது. தொடர்ச்சியாக அந்த தொழிலே அழிவுக்குள்ளாக்கி வருது. இன்னைக்கு தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த கிடை ஆடு மாடுகள் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் கோயம்புத்தூர், சேலம், இப்படி எல்லா மாவட்டங்களையும் பட்டி மாடு தொழில் கிட்டத்தட்ட அழிவினோட விளிம்பில் இருக்குது. இந்த சூழலில்
இந்த பகுதியில் பெரும்பான்மையா அந்த கிடையாடு மக்கள் வாழ்றதுனால கோரிக்கைகள் பேசு பொருளா இருக்கு. தமிழக அளவில் இப்பதான் நாங்க ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறோம். வர்ற 2026 ஐநா மன்றம் உலக மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ச்சல் சமூக பாதுகாப்பு ஆண்டா அறிவிச்சிருக்குது. இந்த சூழல்ல ஏற்கனவே கால்நடை நல வாரியம்னு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க இப்போ அந்த மக்களுக்கெல்லாம் புரிதல் உருவாக்கி மேய்ச்சல் பொருளாதார மேம்பாட்டு வாரியம் ஒரு வாரியத்தை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதற்கு தலைவர் அவர்கள் முயற்சி எடுக்கணும். குறிப்பா வனத்துறை கடந்த 40 ஆண்டுகளா இந்த தொழில மிகப்பெரிய நெருக்கடி கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 75,000 ஹெக்டேருக்கு மேல இவங்க காலங்காலமா மேய்ச்ச நிலங்களை வனத்துறை வனத்தோட்ட கழகம் ஒன்று உருவாக்கி காடுகளை அழிச்சு தைல மரங்கள் நட்டிருக்கிறாங்க. அதை மீண்டும் மீட்டு கொடுத்தாதான் இந்த தொழில். ஏன்னா தஞ்சாவூர்ல இவ்வளவு பெரிய அளவுல விரிவாக நான் கொடுத்திருக்கிறேன். தஞ்சை வேளாண் சமவெளி இருக்குன்னா இந்த ராமநாதபுரம் விண்ணப்பமா கொடுத்துருங்க. ஏன்னா இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்க முடியாது. சொல்லிட்டு மீதி நீங்க கொடுத்துருங்க, நாங்க வாங்கிக்கிறோம். இந்த தைல மர காடுகளை மீட்டு உங்களுக்கு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. உலகம் முழுவதும் எத்தனை மண்கள் இருந்தாலும் மண்பாண்டம் தயாரிப்பதற்கு மானாமதுரை மண்ணெடுத்துத்தான் மண்பாண்டம் தயாரிப்பதிலே சிறந்தது என்பதை பல்வேறு பாடல்களிலே உணர்த்தியிருக்கிறார்கள். இப்பொழுது ஐயா அவர்கள் கீழடிக்கு சென்று வந்தார்கள். கீழடியிலே தமிழர் நாகரிகத்தினுடைய சமூகத்தை பறைசாற்றுகின்றது நாம் பயன்படுத்திய மண்பாண்டங்களும் தாலி போன்ற மண்பாண்ட பொருள்கள் தான் நம்முடைய தமிழர் நாகரிகத்தை பறைசாற்றியது. அது காட்சியகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனைக்கும் 12.5 கோடி ரூபாய் நிதியை ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2020 ஒதுக்கீடு செய்து அது டெண்டர் வைக்கப்பட்டு அந்த டெண்டர் எடுத்த பிறகு அந்த ஆட்சி மாற்றம் வந்த பொழுது டெண்டர் எடுத்தவனை மிரட்டி கமிஷன் கரப்ஷனுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதை ரத்து செய்துவிட்டு மீண்டும் அவர்கள் ஒரு சில கோடிகளை சேர்த்து கொடுத்து நம்மளுடைய வரலாற்றை மறைக்க பார்த்தார்கள். ஆனா அங்கே போனோன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஐயா உங்க காலத்துல வந்தது. அந்த மண்பாண்டம் இன்று 2300 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து நம்முடைய தமிழுடைய பறைசாற்றுகிறது, பெருமையை பறைசாற்றுகிறது என்றால் அந்த மண்பாண்ட கலைஞர்களை இந்த மாவட்டத்திற்கு வருகின்ற பொழுது சந்தித்து கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நீங்களும் விரும்பினீர்கள். ஐயாவும் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி தெரிவித்தார்கள். நீங்கள் உங்களுடைய கோரிக்கை சார்பாக சொல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். முன்னாடி மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருமான அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற சிவகங்கை மண்பாண்ட தொழிலாளர்கள் நல வாரியத்தின் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு சில கோரிக்கையில ஒரு டைப்படுத்தி உங்களுக்கு வச்சிருக்கிறோம். முக்கியமான கோரிக்கையில மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எங்களுடைய நல வாரியத்திற்கு உடனடியாக ஒரு தலைவரை தாங்கள் நியமிக்க வேண்டும். எங்களுக்கு தேவையான மூலப்பொருள் களிமண். அந்த களிமண் எடுக்கக்கூடிய கம்மாய்களில் பெர்மிட் வழங்குவதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. மண் எடுக்க முடியல. ஆனால் அப்படி கொடுக்கப்பட்ட மண் எடுக்கக்கூடிய கம்மாயில் இருக்கக்கூடிய மண்கள் எங்களுக்கு ஏதுவாக இல்லை. நாங்கள் தொழில் செய்வதற்கு தேவையான மண் எடுக்கக்கூடிய கம்மாய்களில் அனுமதி வழங்குவதற்கு பொதுப்பணித்துறைக்கு தாங்கள் தயவு கூர்ந்து பெர்மிட் வழங்க கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய மழைக்கால நிவாரணத்திற்கு முன்னால் 4000 ரூபாய் இருந்தது. மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சியில் அது 5000 உயர்த்தப்பட்டது. அது இன்று வரை 5000 உள்ளது. அதை தாங்கள் தயவு கூர்ந்து ஒரு 10,000 மழைக்காலங்களில் ஒரு 3 மாதங்களில் வேலை பண்ணி இருக்காது, ஒரு 10,000 நீங்கள் உயர்த்தி கொடுக்க வேண்டும். எங்களுடைய தொழிலாளிகளுக்கு வீடுகள் இல்லாமல், சொந்த வீடுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை பட்டா தொழிற்கூடத்தோடு தாங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். அதோடு மட்டுமல்லாது முக்கியமான கோரிக்கை, எங்களுடைய பராமரிப்பு தொழில் ஈடுபட்டுக்கூடிய ஒரு 270 தொழிலாளர்கள் பட்டியல் வழங்கியுள்ளோம். அவர்களையும் இந்த மழைக்கால நிவாரணத்தில் தாங்கள் சேர்த்து அவர்களுக்கும் நிவாரணம் கிடைக்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தென்னை நார் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக சகோதரர் சுகுமாரன் அவர்கள் வந்திருக்கீங்களா? நீங்க கொடுத்துட்டு அப்படியே கோரிக்கையில ஐயா முடிச்ச உடனே எல்லாரும் கோரிக்கையில ஒருத்தலா கொடுத்துட்டு போயிரும்.
முன்னாள் எல்கை பாதுகாப்பு படை வீரர்களின் சார்பாக நல சங்கம் வாங்க 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 முன்னாடி வாங்க. தென்னை நார் உற்பத்தியாளர் வந்திருக்கீங்களா? வரலையில காளைராஜன் அவர்கள் பேசுறோம். முன்னாடி வாங்க, எல்லாருமே முன்னாடி எடுக்கிறோம். முதலமைச்சர் அவர்களுக்கு உங்க சீட்ல இருங்க, சீட்ல இருங்க, நீங்க மத்தவங்க சீட்ல இருங்க. மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து பிஎஸ்எஃப், ஐடியூபி, இந்தியன் திபெத் போலீஸ் அப்படி நிறைய இதுல இருந்து பென்ஷன் வந்து நாங்கள் ஒரு 15,000 குடும்பத்துக்கு மேலே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற நலத்திட்டங்கள் எதுவும் எங்களுக்கு வரதில்லை. எல்லாமே மிலிட்ரி அப்படிங்கிற ஒரு இதில் வந்துடுது. எங்களை கூப்பிட்டு யாருமே கலெக்டரோ மாவட்ட கலெக்டரோ மற்ற உழவு கூப்பிட்டு என்னன்னு கூட கேட்கறது கிடையாது. எங்களில் வந்து உயிரிழந்த புல்வாமா தாக்குதலும் பாராளுமன்ற அட்டாக்லையும் இன்னும் இந்த சத்தீஸ்கர்லைனா உயிரிழந்த கணவர்களுக்கு இழந்த விதவை பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த இதுவுமே கிடைக்கிறது கிடையாது. எங்களை எப்ப கேட்டாலும் நீங்க பாராமிலிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்ல 2 பேருக்கும் சமமா கொடுக்கப்படுது. ஆனா நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் அதுனா இல்ல. அம்மா இருக்கும்போது எங்களுக்கு 5% இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு. இப்ப அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லாம போயிருச்சு. அதனால மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எங்க கருணையான மனுவை ஏற்று எங்களுக்கு உதவி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. உட்காருங்க, உட்காருங்க. அடுத்ததாக வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக துப்பாக்கி கவுண்டரின் சார்பாக யார்? சண்முகமா? அங்க இருந்தே கூட பேசுங்க. ஒருத்தர் மட்டும் வாங்க, வந்து பேசுங்க. விளையாட்டு வீரர்கள் வாங்க, பேசுங்க பேசுங்க. அடுத்து விளையாட்டு வீரர்கள் ரெடியா இருந்துக்கிறங்க. சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள முன்னாள் முதல்வர், புரட்சி தமிழர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களையும் அவருடன் வந்திருக்கும் ஏனைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் சிவகங்கை மாவட்டம் வாழும் வெள்ளாளர் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா, சிவகங்கை மாவட்டத்தில் 30% மேலாக வெள்ளாளர் சமுதாய மக்கள் வாழ்றோம். இந்த சிவகங்கை சீமையுடைய வரலாற்றுல கிட்டத்தட்ட ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்ட சண்டையில வெள்ளாளர் சமுதாயத்துல 2 முக்கிய நபர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பேரு தளவாய் தாண்டவராயன் பிள்ளை, இன்னொருத்தர் பேரு உதய பெருமாள் என்கின்ற துப்பாக்கி கவுண்டர். அவர்கள் இருவருக்கும் சிவகங்கை சீமையில் நினைவிட மணிமண்டபமும் முழு உருவ சிலையும் அமைக்க வேண்டும். ஐயா துப்பாக்கி கவுண்டர் அவருடைய மணிமண்டபம் வேண்டும் என்று நம்மளுடைய சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர், ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் சட்டசபையில் பேசியிருக்கிறார். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் இங்கு உள்ள சமூக முக்கிய நிர்வாகிகளுக்கும் போராளிகளுக்கும் சிலையும் நினைவிடம் வைக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய ஆட்சி காலத்தில் அதை வைக்க வேண்டும் என்று வெள்ளாளர் சமுதாய மக்கள் பெரும்பாலும் விரும்புகிறோம். இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த எங்களது ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுக்கு வெள்ளாளர் சமுதாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு வீரர்கள் சங்கத்தின் சார்பாக தம்பி யாருப்பா பேசுறது? நீங்க இருங்க, போய் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அடுத்ததாக தேசிய நூற்பாலை கழகத்தின் சார்பாக அண்ணன் தனசேரன் வந்திருக்கீங்களா? வாங்க. விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக திருச்செல்வம் அதுக்கடுத்து ரெடியா இருந்துக்கிறங்க. அடுத்து குப்பமுத்து ஆசாரியனுடைய குருபூஜை கமிட்டி, தேசிய நூற்பாலை சங்கம் வாங்க, ஒரு ஆள் வாங்க, தனசேரன் வாங்க, மற்றவெல்லாம் இருங்க. மாண்புமிகு பொதுச்செயலாளர்களுக்கு வணக்கம். நான் என்டிசிமில் காளையாறுவில் தேசிய பஞ்சாலை கழகத்தின் சார்பாக எங்கள் தொழிலாளர் சார்பாக வந்துள்ளேன். தமிழ்நாட்டில் மற்றவெல்லாம் இருங்க. மத்திய அரசுக்கு சொந்தமான 7 ஆலைகள் இயங்குகின்றன. 5 கோவையிலும் 2 ஆலைகள் சிவகங்கையிலும் ராமநாதபுரத்தில் ஒரு ஆலையும் இயங்கி வருகின்றன. கொரோனா காலத்திலிருந்து 5 வருட காலமாக ஆலை இயங்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பலமுறை ஆலையை திறக்க சொல்லி சட்டமன்றத்திலேயும் சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை சட்டமன்றத்திலும் ஆலையை திறக்க சொல்லியும் நிலுவைச் சம்பளம் போட சொல்லியும் பலமுறை பேசியுள்ளார்கள். அதே மாதிரி மத்திய சர்க்காருக்கு அரசுக்கும் கடிதம் எழுதியுள்ளார்கள். 8 மாத காலங்களாக சம்பளம் போடவில்லை. 1 வருஷத்துக்கு மேலாக பணிக்கொடை வழங்கவில்லை.
இது பின்தங்கிய மாவட்டத்தில் உள்ள ஆலயம் இருக்கின்ற காரணத்தினால் ஆண் பெண் தொழிலாளர் அனைவரும் தினக்கூலி வேலை பார்த்துதான் குடும்பத்தை ஓட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஐயா அவர்கள் தலையிட்டு மத்திய ஜவுளித்துறை மந்திரி கிரிராஜன் அவர்களிடம் பேசி மத்திய ஜவுளித்துறை அமைச்சரிடம் பேசி நிலுவைத் தொழில் சம்பளத்தையும் ஆலயம் இயக்க ஆவணம் செய்யுமாறு தங்களை இதுவரை கேட்டுக்கிறேன். வணக்கம். அடுத்து விவசாய சங்கத்தின் சார்பாக திருச்செல்வம், முன்னாடி வாங்க திருச்செல்வம், ஒருத்தர் மட்டும் வாங்க. அடுத்ததாக குப்பமுத்து ஆசாரி குருபூஜை கமிட்டி ரெடியா இருந்துக்கிறங்க. மருதுவாண்டியர் அறக்கட்டளை நாகராஜன் ரெடியா இருக்கு. வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் வந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் பெருமக்களையும் வரவேற்கிறதுல சிவகங்கை மாவட்டம் சார்பா விவசாயிகள் சங்க சார்பா வரவேற்கிறேன். தமிழகத்தைச் சேர்ந்த ஐடி வல்லுநர்கள் குழு இந்த ஐடியோடைய பயன்பாட்டை கிராம அளவில் கொண்டு போய் விவசாயிகள் திட்டமிடுறதிலிருந்து விற்கிற வரைக்கும் உள்ள சேவைகளை அந்தந்த கிராமங்களிலே அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு தீர்வை உருவாக்கி நாங்க தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கோம். இந்த திட்டம் ஆந்திர மாநிலத்தில் வெற்றிகரமா செயல்பட்டது. இப்போ 2018 இருந்து சிவகங்கையில கல்லல் ஒன்றியம் வேப்பங்குளம் பஞ்சாயத்துல தேர்ந்தெடுத்து மக்கள் நிதி பங்களிப்புடைய அங்கே உள்ள 6 கம்மாய்களை ரிவைவ் பண்ணி கம்மாய் பாசனம் மூலமாவே அங்க விவசாயம் கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர்ல இருந்து 70 ஏக்கரா சுருங்கி போயிருந்தது. அப்ப என்ன பண்ணோம்னா நீர் மேலாண்மை, ரெண்டாவது பயிர் மேலாண்மை. அதாவது இன்னைக்கு உள்ள இந்த நேரத்தில் ஐயா வந்திருக்கப்ப ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, விவசாயத்துக்கு அரசாங்கங்கள் எவ்வளவோ பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம் அந்த 75 ஆண்டுகள்ல. ஆனாலும் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்துட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய ஆய்வுல என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷன் மெக்கானிசம் ஒன்றிய அளவுல இருந்து கிராம அளவுக்கு போறப்ப ஒரு உதவி வேளாண் அலுவலரை வச்சுக்கிட்டு ஒரு 6 இருந்து 8 கிராமங்களை நம்ம கவர் பண்ண ட்ரை பண்றோம். அப்படிங்கிறப்ப அவர் 2000 விவசாயிகளுக்கு அவர் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா விவசாயங்கிறது மழை பெஞ்சோன்னா உடனே எல்லாத்துக்கும் உரம், விதை, பணம், எந்திரங்கள், ஆட்கள் தேவைப்படுறப்ப இந்த ஒரு உதவி வேளாண் அலுவலரால இந்த தேவைகளை சமாளிக்கிறது ரொம்ப ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம இருக்கு. அதனால இப்ப எங்களுடைய ஆய்வினுடைய அடிப்படை என்னன்னா, கிராமம் தோறும் விவசாய மேலாண்மை மையங்கள் ஏற்படுத்தி அதுல 2 பேரை பணிக்கு அமர்த்திட்டு இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தினுடைய முக்கிய பயன்பாட்டை அங்கே கொண்டு போறதன் மூலம், அதாவது 1/2 மணி நேரத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பண்ணா உணவு வீட்டுக்கு வருது. நம்மளுடைய பொருள் பயன்படுத்திய செல்போனை நம்ம வைக்கணும்னா கூட ஒரு இதுல போட்டா நம்மளால வைக்க முடியுது. அப்படிங்கிறப்ப இந்த விலை பொருள் இடுபொருட்களை விவசாயிகளுக்கு வீடுகளிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதையும் அவங்களுடைய சிறு குறு விவசாயிகளுடைய விலை பொருட்களை ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு அதன் மூலமா நம்ம சந்தைப்படுத்துகிற போது இப்ப விவசாயத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும். அதுக்கு அடிப்படை கிராமம் தோறும் விவசாய மேலாண்மை மையம் பவர்டு பை இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்கிறதுல வேப்பங்குளத்துல கடந்த 8 வருடங்களா நாங்க இதை நிரூபிச்சிருக்கோம். அதாவது 60 ஏக்கரா சுருங்கி போன விவசாயம் அந்த கிராமத்துல இப்ப 180 ஏக்கரா வளர்ந்துருக்கு. நெல் கொள்முதல் மையம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு அங்கே உள்ள சிறு விவசாயி கூட தன்கிட்ட உள்ள 20 கிலோ மாம்பழம், 10 கிலோ எலுமிச்சம்பழம் அல்லது பாரம்பரிய அரிசிகள் எல்லாத்தையுமே முன்னாடியே தகவலை சேகரிச்சு தமிழ்நாடு முழுவதும் கொரியர் சர்வீஸ் மூலமா கன்சியூமர்கள் வீட்டுக்கே கொண்டு போகக்கூடிய வசதிகளை அந்த கிராமத்தில் ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த திட்டங்கள் அனைத்து கிராமத்துக்கும் போகணுங்கிறதா முக்கியம். இப்ப அது சம்பந்தமான ரிப்போர்ட் மட்டும் மேல வா தம்பி விடுங்க, மேல வா, அப்படி சேர் போட்டு கொடுங்க, சும்மா கொடுங்க. அடுத்ததாக குப்பமுத்து ஆசாரி குருபூஜை கமிட்டியினுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பேச. பெரிய தேர்ச்சி செய்த குப்பமுத்து ஆசாரிக்கு 5 ஆண்டுகளாக குருபூசை விழா நடத்தி கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு காளையார் கோவிலில்
மணிமண்டபமும் அவருடைய திருவுருவச் சிலையும் செய்து தருமாறு விஸ்வகர்மா நல சங்கம் சார்பாகவும் மாலைகண்டான் குப்பமுத்தாசாரியார் வம்சாவளி சார்பாகவும் பணிவான எங்களுக்கு அரசு விழாவாகவும் நடத்தி தர ஆவணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மருதுபாண்டியர் அறக்கட்டளையின் சார்பாக மாமன்னர் மருதுபாண்டியர்கள் ஆட்சி செய்த புண்ணிய பூமியான சிவகங்கை சீமைக்கு வருகை தந்துள்ள நமது கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா புரட்சி தமிழர் அவர்களை மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் காளையார்கோவில் மாமன்னர் மருதுபாண்டியர் நல அறக்கட்டளையின் சார்பாக அதன் தலைவர் பெமினா நாகராஜனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்திலும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலும் ஐயா உங்களுடைய ஆட்சி காலத்திலும் மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கும் அகமுடையார்களுக்கும் நிறைய சேவைகள் செய்துள்ளார்கள். அதை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்தில்தான் திருப்பத்தூரிலே மாமன்னர்களுக்கு மணி மண்டபமும் சிலையும் அமைத்து தரப்பட்டது. சங்கரபதி கோட்டையை புனரமைப்பு செய்வதற்காக அம்மா அவர்கள் ஆணையிட்டிருந்தார்கள். அதை தாங்களும் சிறப்பாக தங்களது ஆட்சி காலத்திலே நிறைவேற்றி கொடுத்தீர்கள். மேலும் மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு காளையார் கோவிலில் புதிய மணிமண்டபமும் வெங்கல சிலையும் அமைத்து தருமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். அகமுடையார் இனத்தை எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பது எங்களது நீண்ட நாள் கோரிக்கை. அதை ஐயா அவர்கள் தங்களது ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி தருவீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வரும் அக்டோபர் 27 காளையார் கோவிலில் நடைபெறுகின்ற குரு பூஜை விழாவிலே ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று அகமுடையார் இனத்தின் சார்பாக தங்களுக்கு சிறப்பான கோரிக்கை வைத்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக சின்னமருது பாண்டியரின் வாரிசான ஐயா துரைசாமி ஐயா அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்திலே ஒரு மணிமண்டபமும் சிலையையும் அமைத்து தர வேண்டும் என்று நமது சட்டமன்ற மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்நாதன் அவர்கள் சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்துள்ளார்கள். அதையும் தங்களது வருங்கால ஆட்சி காலத்திலே அடுத்த முதல்வராக நீங்க பதவி ஏற்றவுடன் எங்களுக்கு அதை செய்து தருமாறு நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. லாரி உரிமையாளர்கள் மற்றும் கட்டுமான பொருள் சங்கத்தின் சார்பாக சகோதரர்கள் வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. அங்கேயோட மைக்க கொடுக்க வாங்கினேன் வாங்கினேன். லாரி உரிமையாளர் மாணவர்கள் சார்பாக யாரும் இல்லப்பா, பேசுற மேல இருக்கீங்களா? ஐயா வணக்கம். லாரி உரிமையாளர் சங்கம் சிவகங்கை மாவட்டம். எங்களுக்கு கொள்முதல் கட்டுமான பொருட்கள் எல்லாம் அருப்புக்கோட்டை ஏரியால இருந்து வர வேண்டி இருக்கீங்க. வரும் பொழுது காசு கொடுத்துட்டு தான் எடுத்துட்டு வரோம். அதுக்கு டிரான்சிட் பெர்மிட்னு இந்த தற்போதைய அரசு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அது கரெக்டாக கிடைக்கிறது இல்ல. சிறை பிடிக்கிறாக, டிரைவர் மேல எஃப்ஐஆர், ஓனர் மேல எஃப்ஐஆர். இது எந்த அவல நிலை என்னைக்கு மாறும்னு தெரியலையா? அதனால தங்கள் முன்னாடி இந்த கோரிக்கை வைக்கிறீங்க. நன்றி. கோரிக்கை கொடுத்தவர்கள் மனுக்களை ஐயாவிடம் கொண்டு வரலாம். சரி, பேசி முடிச்சோம். சரி, இருங்க. நன்றியா. இருங்க, அப்படியே இருங்க. பேசி முடிச்சோன்னு வாங்கிக்கிறாங்க. இப்பொழுது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாக அவர்கள் பேசுவார். மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை இந்த ஆலோசனை
நீங்க என்ன வாங்க என்டிசி பில் வாங்க வாங்க. சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி
தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல, வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும், மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி, ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.